வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம ரொம்பவே சுலபமா பண்ற ஒரு பால் பாயசம் செய்முறை தான் பார்க்க போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது பிகினர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு ஸ்கூல் குழந்தை கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சுலபமான செய்முறை. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். பொதுவா நம்ம வீடுகள்ல இனிப்புகள் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொன்று பண்ணுவோம். ஆனா பால் பாயசம் எல்லா விசேஷத்துக்கும் பண்ணுவோம் நாம. அந்த மாதிரி எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பால் பாயசம், எளிதான பால் பாயசம் எப்படி பண்றது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். இந்த செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னால சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாயசம் மட்டும் இல்லாம நிறைய இனிப்பு வகைகளோட செய்முறை இருக்கு. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைன்னா அதை நீங்க பாத்துக்கலாம். இப்ப நேரடியா செய்முறைக்கு போலாம். இப்போ ஏலக்காயை எந்த ரெசிபிக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்தோம்னா அது ரொம்பவே வாசனையா இருக்கும். இப்போ இந்த ஏலக்காயை நான் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை லேசா வறுத்துட்டு அதை நம்ம க்ரஷ் பண்ணி தயாரா வச்சுக்கலாம். அடுத்ததா இப்ப நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். அந்த நெய்யை நெய் கொஞ்சம் சூடான பிறகு அதுல முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த 3ஐயும் நான் வறுத்துக்க போறேன். இதுல பாதாம் பிஸ்தா இல்லாம வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் வீட்டுல இருந்ததால அதை நான் சேர்த்து இப்ப பண்றேன். இப்போ 5 பாதாமும் 5 பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். அதையும் சின்னதா ஸ்லைஸ் பண்ணி இப்போ இந்த முந்திரியோட சேர்த்து இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ வறுத்த முந்திரி, பாதாம், பிஸ்தாவை தனியா எடுத்துட்டு அதுல உள்ள அந்த நெய்யை மட்டும் நம்ம கொஞ்சமா அதை வடிகட்டி அதுல நாம சேமியாவை வறுக்க போறோம். இப்போ ஏற்கனவே இது வறுத்த சேமியா தான். இந்த வறுத்த சேமியாவை இன்னும் ஒரே 1 நிமிஷம் மட்டும் அதை அந்த நெய்யோட சேர்த்து லேசா பெரட்டி வறுத்துக்கலாம் நாம. இப்போ நான் எடுத்திருக்கிறது 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். கூடவே இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுல மீதி இருந்ததால அதையும் சேர்த்திருக்கேன். சேமியாவை நம்ம இப்போ 1 நிமிஷம் மட்டும் அந்த நெய்யில போட்டு லேசா வறுத்துட்டு நம்ம இதோட பால் சேர்த்துடலாம். இப்போ இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணீர் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. வெறும் பால் தான், சுத்தமான பால். அதுவும் 2.5 கப் சேர்க்க போறோம் நாம. இப்போ 1/2 கப் நீங்க சேமியா எடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த 2.5 கப் கரெக்டா இருக்கும். இப்ப பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்த பிறகு இந்த பால் கொதி வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ளேமை ஹைல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா குறைச்சிட போறோம். நல்லா குறைச்சிட்டு ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் நாம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த பாலோட சேமியாவை குக் பண்ண போறோம். இப்ப நல்லா குக் பண்ணி கெட்டி ஆயிட்டு வருது பாருங்க. இந்த சமயத்துல நாம தட்டி வச்சிருக்கிற ஏலக்காயை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நாம அடுத்ததா இந்த பாயசத்துல இனிப்புக்கு ஏத்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போறோம். இப்ப நான் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கேன். இது அவரவர் வீட்டு தேவையை பொறுத்தது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். 1/2 கப் கரெக்டா இருக்கும். இதை விட கொஞ்சம் கம்மியாவோ இல்ல கொஞ்சம் கூடுதலாவோ கூட நீங்க சேர்த்துக்கலாம். இனிப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இனிப்பு ஜீனி சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் நம்ம அப்படியே அந்த சீனி கரைஞ்சு நல்லா கொதி வர்ற வரைக்கும் இது குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம ஏற்கனவே நெய்ல வறுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் இது மேல தூவிட்டு நாம இதை பரிமாறலாம். இது ரொம்பவே சிம்பிளா பண்ணக்கூடிய பாயசம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த பதம் கரெக்டா இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை விட தண்ணியா வேணும்னு நீங்க ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மேல நட்ஸ் எல்லாம் தூவியாச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. சுத்தமான பால்ல பண்றதால இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய பாயசம். திடீர்னு விருந்தினர்கள் வந்தாலோ இல்ல விசேஷத்துக்கோ இந்த பாயசம் பண்ணலாம். இதை குளிர வச்சும் சாப்பிடலாம், சூடாவும் சாப்பிடலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.